ஏன்னா தமிழ் தேசியமா திராவிடமாண்ணா? ஏங்க இவங்களும் 30 வருஷமா ஆண்டுட்டாங்க, அவங்களும் ஆண்டுட்டாங்க. தமிழ் தேசியத்தில் இப்போ சீமான் வந்துகிட்டு இருக்காங்க. சீமான் வந்தாருன்னா அவர் வந்து அதாவது இளைஞர்களுடைய நான் என்ன சொல்றேன்னா உரிமையை மீட்டெடுக்க போராடுறாரு. மண்ணின் மைந்தர் அவருக்கு நாங்கள் குரல் கொடுப்போம். இன்னைக்கு திராவிடம் சரியில்லை, அதனால தான் நான் தமிழ் தேசியத்தை. ஏங்க திராவிடன்னா நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் ஆண்டுட்டு வந்தாங்களே 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்க, அடுத்து கொண்டு போயிருக்காங்களா? இல்லை. நாங்கள் புதிய மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். நாம் தமிழர் வர்றதுல வந்து எந்த ஒரு எனக்கு ஆட்சேபணம் இல்லை. ஓட்டு போட மாட்டேன்னு யார் சொன்னா? சார் அப்படி கிடையாது சார். அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மக்களிடத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாததால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இவங்க காலத்துக்கு அப்படியே அடிமைப்பட்டு வந்துட்டாங்க. இப்போ இவன் 1500 கொடுத்தா இவன் 1000 ரூபா கொடுக்குறான்றான். அப்போ இருக்கும் பட்சத்தில் இவன் நான் தான் சொல்கிறேனே, அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு கூலி தொழிலாளி இன்றைக்கி போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தா அவங்களுக்கு 1000 ரூபா கிடைக்குது. அந்த ஒரு நாள் உழைப்பை காலத்துக்கும் அவன் ஒரு நாளில் கொடுக்குறேங்கிறான். அப்படி கொடுக்கும்போது இவங்க அதை ஓட்டை வாங்கிட்டு அவங்க யாருக்கு போடுறாங்களோ அப்படி தான் போட்டா, வேறு வழி இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம், நல்ல ஒரு உணர்வு, மாற்றம் ஏற்படும், மாற்றம் ஏற்படும். அண்ணன் கொண்டு வருவார். ஆமாம். நீங்கள் ஏங்க அவருக்கு போகிறீங்க? மாற்றம் முன்னேற்றம்னா ஏங்க அன்புமணிக்கு போகிறீங்க? அண்ணன் கொண்டு வர மாட்டாரா? ஏங்க நாம் தமிழர்களை ஒன்றிணைவோம், தமிழகத்தை மாற்றுவோம். நல்ல ஒரு முன்னேற்றம் கொண்டு வருவார். இல்லை அதான் நான் அவர் சொன்னதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நாம் தமிழர் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கொண்டு வரும். அடுத்தவங்களுக்கு பற்றி எதுவும் என்னன்னு தெரில. நாம் தமிழர் கட்சி வந்து வாழ்க்கை. தமிழ் தேசியம் சரியா திராவிடம் சரின்னு நினைக்கிறீங்களா இப்போ தமிழ்நாட்டுக்கு? புரியல. இல்லைண்ணா இப்போ வந்து ஒரு பயங்கரமாக ட்ரெண்டிங் இருக்கு, யார் தமிழன் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி நான் தமிழனை கண்டுபிடிப்பீங்க? நான் ஒன்று சொல்லிட்டா, இந்தியாவில் இருந்தானா 5 வருஷம் சிட்டிசன்னா அவன் இந்தியன் தான். தமிழ்நாட்டில் போகிறது தமிழ் பேசுறானா அவன் தமிழன் தான். வெளி மாநிலத்தில் பேசி பிறந்து தமிழ் பேசுகிறவங்களாண்ணா? வெளி மாநிலத்தில் அவன் தமிழன் தான். ஆமாம், என்ன தப்பு இதில்? ரஜினிகாந்த் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நான் அதான் சொல்லுவேன், ரஜினிகாந்த் வந்து இங்கே இருந்து நம்ம இதெல்லாம் தமிழன் தான். என்ன சொல்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கோசம் வந்து அவர் வெளியே அனுப்பிச்சு விட்டுருங்க. நான் சொல்கிறேன், அவர் கர்நாடகார். அவர் ரஜினி எப்படி தமிழ்நாடு? அவர் எத்தனை வாழ்ந்தாலும் அவர் தமிழன் கிடையாது. நீ தமிழா இல்லையான்னு உன்னுடைய ஹிஸ்ட்ரி, உன்னுடைய இப்போ இது டிசி வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். நீ என்ன மொழி என்ன லாங்குவேஜ்னு அதில் எழுதுவான், அதுதான் தெரியும். ஓகேவா? நீ உன்னை நேரம் வந்து நீ இந்துவா முஸ்லீமோட கண்டுபிடிக்க முடியாது. நீ ஏன் சொன்னால் தெரியும் உன்னுடைய ஸ்டேட்டஸு. அதை நான் வந்து சொல்ல முடியாது. பார்த்தே எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பார்த்தே கண்டுபிடிச்சது போதமா புலியா? இது புலி, இது செங்கன்னு சொல்கிறதுக்கா? மனுஷன் அவ்வளோதான். உன்னை எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? நீ இந்திக்காரன் மாரி நான் உன்னை இந்திக்காரன் நீ ஹிந்தி பேச இந்திக்காரன் ஒன்று கேட்க முடியுமா? நான் அவன் வந்து இங்கேயே பழகிட்டான். இங்கே வந்து ஒரு தமிழ் பொண்ணு எடுத்துக்கிறான், தமிழ் பொண்ணு குழந்தை பார்த்துக்கிறான். அந்த பொண்ணு பார்த்தா எப்படி இருக்கான்? நம்ம தமிழ் ஆள் மாதிரி தான் இருக்கான். ஆனால் இந்திக்காரன் பிறந்திருப்பாவா? அது எப்படி சொல்லுவான்? அதனால தான் மோடி என்ன பண்ணுறாரு, ஒரே நாடு ஒரே இந்த சிட்டிசன் கொண்டு வர்றாரு. தமிழ் தான் என்றைக்குமே வேர்ல்டில் எங்கே இருந்தாலும், நீ ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரியா, ரஷ்யாவில் இருந்தாலும் சரி, தமிழ் பார்த்தெல்லாம் கண்டுபிடி. நீ சிங்கமாக புளியாப்பா பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ வந்து சென்னையை பொறுத்தளவுக்கு தமிழக எவனும் வேலை செய்யலை. ஃபுல்லாக ஹிந்திக்காரனும் தெலுங்குக்காரனும் மலையாளத்தனும் கர்நாடகாரனும் எல்லாம் தான் வேலை செய்கிறான். தமிழ்நாடுக்கு இன்னும் கொஞ்சம் வேலையே கிடையாது. சீமான் வந்தால் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். அவர் வந்து நம்ம கட்சிக்காரு, அவர் நல்லா செய்யறா. அப்போலேருந்து ட்ரை பண்ணுறாரு, யாரும் சான்ஸ் கொடுக்கல. நாங்கள் நான் இப்போ கூட ஓட்டு போட்டது சீமான் தான் போட்டேன். நான் எப்பயுமே திமுக போடுவேன். சான்ஸ் கொடுக்கலாமே சீமானுக்கு போட்டேன். எங்கள் வீட்டில் 20 ஓட்டு இருக்குது, எல்லாரும் ஓட்டுமே சீமானுக்கு தான் போட்டோம். நான் மாற்றினேன். அவனுமே ஆதார் கார்டை காட்டுறேன், நான் காட்டுறேன், பொறுப்பை ஃபுல்லாக காட்டுறேன். நம்ம ஏரியா பெரிய விவசாயப்படி தான் நான் காட்டுறேன், எல்லா பொறுப்பும் காட்டுறேன். நல்லா செய்கிறவரியா, நல்லது இறங்கி செஞ்சாதான் அவர் பெரிய ஆள் கிடையாது. மனசில் நம்ம யோசிக்கணும். அவர் கொடுக்குறாங்க கொடுக்கலையா, நல்ல குணம் இருக்குது, நல்ல மனசு இருக்குது, செய்வாருன்னு.
அவர் செய்கிறாரு செய்யும் டெய்லியும் வந்து அவன் தாச்சு இந்தாச்சு கட்சி பேர் சொல்லக்கூடாது அந்தாச்சு இந்தாச்சின்னு வராங்க. இவரையும் வாழ வச்சு பார்க்கலாமே. நம்ம கண்டிப்பாக வருவார். ரொம்ப பிடிச்ச டயலாக் எது? எனக்கு அவர் இந்த என்ன படம் மாயாண்டி குடும்பத்தில் ரொம்ப பிடிக்கும். சரி இல்லை இல்லை அதாவது பேசிக் இருப்பார்ல அப்போ வந்து பச்சை மட்டை வாய்ப்பில்லை ராஜா அந்த மாதிரி சொல்லுவார்ல அது மாதிரி ஏதாவது டைலாக் பிடிக்குமா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு மாயாண்டி குடும்பத்தில் ரொம்ப பிடிக்கும் அவர். சரி அந்த படம் அழகு வைக்கணும் அந்த படம் தானே? தம்பிங்க ராணி உயிரே கொடுக்குறாரு பார், அதனால் ரொம்ப பிடிக்கும். ஓ அந்த தம்பிங்களுக்காக இந்த தம்பிக்கு உயிர் கொடுப்பாரு. கண்டிப்பாக. சூப்பர் பிரதர். சரி. ஆனால் இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவை வந்து தமிழ் தேசிய கட்சிகளா இல்லை திராவிட கட்சிகள் நினைக்கிறீங்களா? திராவிட கட்சி தான். என்ன காரணம்னா? காரணம் என்னன்னு ஒரு ஏன்னா வந்து நிலையான ஆட்சி எந்த ஒரு இதுவும் பொய் பேசாமல் மக்களுக்கு எந்த சொல்கிறத செய்வாங்க. இப்போ ஏடிஎம் ஆட்சினா அப்படி கிடையாது. இல்லை தமிழ் தேசிய கட்சிகள் இப்போ சீமானெலாம் வந்து சொல்கிறாரு திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக சரியில்லைங்கிறாரு. அப்படி கிடையாது. கருத்து கணி பிரகாரம் அவங்க எந்த ஒரு இது ஜெயிக்கிறதுங்கிறது விட்டுறதுனா சரியானது எதுனா திமுக தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் எந்த ஒரு இப்போ ஒளிவு மறைவாக இருக்காது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எதுவும் ஒரு எதுவுமே இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை ஏடிஎம்கே இடத்துல எடுத்துக்கோங்க. எந்த பேப்பர் தொட்டாலும் பாலியல் பலாத்காரம் வன்முறை நீட் தேர்வு. ஏன்னா பெரிய வித்தியாசம் என்ன நினைக்கிறீங்கன்னா திமுகக்கு அதிமுக? டிஎம்கேனா சொல்கிறது செய்வாங்க. சில ஏடிஎம்கேலாம் பணத்தை வாங்கினு உனக்கு எந்த நேரத்தில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஊர் விட்டு ஊர் வந்தவங்களாம் இப்போ எம்ஜிஆர் கருணாநிதிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் அரசியலில் ஒன்றா இருந்தவங்க தான். பிளவுபட்டது காரணமே குடும்ப ரீதியாகவும் இதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒன்றா இருந்தவங்களாம் சரி சினி ஃபீல்டிலேருந்து இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்காங்க. ஆனால் சில கருத்து வேறுபாடு காரணங்களால திராவிட கட்சிகள் சொல்லுது நம்ம இங்கே இருக்கவங்களாம் திராவிடர்கள்னு சொல்லுது. தமிழ் தேசிய கட்சிகள் நம்ம இங்கே இருக்கலாம் தமிழர்கள்னு சொல்லுது. நம்ம தமிழர்கள்லாம் திராவிடர்களா? தமிழர்கள் தான். ஆனால் திராவிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா தமிழர்கள் ஏன்னா திராவிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஏங்க ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு படம் எடுத்துங்க, இந்த படியேறும் பெருமாள்னு ஒரு படம் எடுத்துங்க. முக்கால்வாசி இந்த எஸ்சிங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம தமிழ் விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு சாதாரண கடையில் போங்க. ஒரு காலத்தில் நம்ம வெளிநாட்டு பொருளை வாங்கிட்டு நீங்கள் ஒரு அந்நிய துணி வாங்கினீங்கன்னா யோசிப்பாங்க. இப்போ நீங்கள் எந்த பொருள் கொடுத்தாலும் வேணாமல் நம்ம சொல்கிறோம். அதையே நம்ம சிந்திக்க மாட்டோம். நம்ம சம்பாரிச்சா நம்மளால் வாங்க முடியாதா? யார் தமிழன் விசுவாசமாக யார் நம்ம மக்களுக்காக அர்ப்பணிச்சு தன்னோட உயிரே தியாகம்னா அவன் தான் தமிழன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது எப்படி நம்ம சொல்ல தெரியாது. ஆனால் இல்லை நீங்கள் இப்போ வெளி ஸ்டேட்லாம் போய் எந்த ஒரு ஸ்டேட்லேயும் போய் யார் மலையாளி யார் தெலுங்கு யார் கன்னடன்னு கேள்வியே வைக்க முடியல. தமிழ்நாட்டில் மாத்திரம் ஈஸியாக வந்துட்டு யார் தமிழன்னு கேட்க. நாங்கள் தமிழ் ஒற்றுமை கிடையாது. இப்போ நம்ம வெளிநாட்டில் போய் நீங்கள் ஒரு தப்பு பண்ணினா அவன் நம்மளை அடிக்க வரான். இதே அவன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்மளே வந்து நம்மளுக்கு அவனுக்கே நம்ம அடிமை மாதிரி தான் வேலை செய்கிறதா இருக்குது. உண்மை தான். ஒற்றுமை இருந்தாலே போதும். ஒரு டீம் ஒர்க் மாதிரி இப்போ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீடியா ஆகட்டும் ஒரு ஆஃபீஸில் ஆகட்டும் இப்போ கவர்மெண்ட்டில் இப்போ ஒற்றுமையாக தமிழர்களும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறீங்களா இங்கே வாழ்றவங்க ஒற்றுமையாக இருக்கணும்? எல்லா ஒட்டுமொத்த மக்களும் கருத்து வேடு பாகுபாடுன்றி எல்லாமே சந்தோஷமாக அதிலே ஒற்றுமையாக தான் இருக்கும். கடைசி ஒரே தமிழ்நாட்டே தமிழர் தான் ஆளணுமாண்ணா? தமிழர் தான் ஆண்டாகணும். அப்போ வந்து இவர் ஸ்டாலின் வந்து தெலுங்கு தானே? புரியல. திமுக ஆளுநர் ஸ்டாலின் அவர் வந்து தெலுங்கு தானே? தெலுங்கு தாங்க. அது வந்து இது இனத்தால் இதுவாக இருந்தாலும் செய்கிறாருன்னு சொல்கிறாரு இல்லையா? இல்லை நான் என்ன கேட்குறேன்னா அப்போ எதுக்கு நம்ம தெலுங்குக்காரங்க ஆட்சிக்கு கீழே இருக்கணும்னு கேட்குறேன். அது நம்மளுக்கு தெரியல. ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டை ஆடக்கூடாது. ஆடணும். கண்டிப்பாக ஆடணும். அப்போ சீமான் சொல்கிறது சரிதான்ண்ணா? சரிதான். தமிழ் தேசியம் சரின்னு நினைக்கிறீங்களா திராவிடம் சரின்னு நினைக்கிறீங்களா? அதிமுக நாம் தமிழர் கட்சியா? என்ன கேட்டால் ரெண்டு பேருமே இவ்வளோ நாள் இருந்தாங்க. எதுவுமே நடந்த மாதிரி தெரில. டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரில. இப்போ சீமான் வராரு மக்களுக்கு நல்லது பண்ணுவார் நம்புறீங்க? கண்டிப்பாக அவரோட பேச்சு வந்து ரொம்ப ஆவேசமாக இருக்குது. கண்டிப்பாக வந்தாருன்னா நல்லது பண்ணும். ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க. வேறு யாராவது புதுசாக வந்தால் சூப்பராக இருக்கும். இல்லை இருக்குது. ஆனால் வந்து மக்கள் வந்து இப்படி இளைஞர்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அது ஓட்டாக மாற மாட்டேங்குது. ஓட்டம் மாறி இப்போ தானே வந்து ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் மொபைலு இது மாதிரி டிவி இது மாதிரி எல்லோரும் இப்போ தான் வருது. ஸோ இனிமேல் வர்றவங்க கண்டிப்பாக ஆதரவு தருவாங்க. கண்டிப்பாக. ஏன்னா எவ்வளோ காலம் ஆகும் நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி ஆட்சி வச்சிருக்கிறது? அவர் வந்து ஏதாவது பெருசாக ஒன்று பண்ணி காட்டணும். என்ன எதிர்பார்க்குறீங்க? அது என்னன்னா எப்படின்னு சொல்கிறேன்னு தெரில. எனக்கு என்ன தெரியும். ஏதாவது ஒன்று பெருசாக ஒன்று மீன்ஸ் வந்து ஆட்சிக்கு வந்து தான் பண்ணணும்னா அவரால் என்ன முடியுமோ அதுக்கான இதை வந்து ஏதாவது ஒன்று பண்ணாருன்னா கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க. எல்லா கட்சி தலைவர்னு சொல்கிறீங்க, சீமானை மாத்திரம் அண்ணன் சொல்கிறாங்களே, என்ன காரணம்? அது எனக்கு தெரில. நான் அந்த மாதிரி பார்க்கறது பார்த்ததில்ல. தலைவர் அப்படிலாம் இல்லை. நமக்கு அவங்க வந்து சேவை செய்கிறதுக்கு வந்திருக்காங்க, அவ்வளோதான். இல்லை பிரதர், அவர் வந்து எல்லா தொழிலும் விவசாயத்தெல்லாம் அரசாங்க தொழில் ஆக்குவோம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியம் நினைக்கிறீங்க? அரசாங்க தொழிலா?
அதெல்லாம் எப்படி முடியும்? அதெல்லாம் சீமான் வந்து நல்லா அடிச்சு கொடுப்பாருங்களா? சீமான்னு இல்லை, இப்போ உள்ளவங்களுக்கு வேற யாராவது மாற்றி யார் அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது தெரில, அது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. யார் வந்தால் அது நல்லாயிருக்கும், யார் நல்லவங்க, யார் வேணும். கன்ஃபியூஷனாக இருக்கா? இல்லை இவங்க 2 பேருமே வேண்டியதில்லை, வேறு யாராவது வந்தாலும் நல்லா இருக்கும். எதிர்பார்க்குறீங்க? தனியாக நிற்கிறது வந்து கமலஹாசனும் சீமானும் தான். சீமான் வந்தால் நல்லா இருக்கும். அக்கா இந்த யார் தமிழன் அப்படின்னு விட்டுருக்கீங்களா? எப்படிக்கா அந்த தமிழ்காரங்க கண்டுபிடிக்கிறது? கஷ்டமான கேள்வியாக கேட்டீங்களா? என்னக்கா யார் தமிழன் யார் தமிழன்னா என்ன சொல்கிறது? எப்படிக்கா கண்டுபிடிப்பீங்க? நம்ம தாய்மொழி பேசும்போதே தெரிஞ்சுக்கலாமே, ஒருத்தரை பார்க்கும்போதே அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இவங்க தமிழ்நாட்டுக்காரங்கன்றது. சரிங்க, நான் கேரளாவில் பிறந்திருக்கேன், நான் மலையாளின்னு வச்சுக்கோங்களேன். சரி, தமிழ் பேசுகிறேன், அந்த ஸ்லாங் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் தமிழ் பேசுகிறவங்களோட இது எங்களுக்கு தெரியும், தமிழ் பேசுகிறவங்களுக்கும் மலையாளம் பேசி தமிழ் பேசுகிறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். சரி, இல்லை என்ன பொதுவாக ஒரு ஆளை பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியுமாக்கா? கண்டிப்பாக முடியும். வடநாட்டிலேருந்து வரவங்கள பார்க்குறோம்ல, அவங்க வடநாட்டுக்காரங்க கொரியாக்காரங்கன்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு இது இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்களை பார்க்கும்போதே தெரியும். பக்கத்து மாநிலக்காரங்களாம் இருப்பாங்க, கன்னடக்காரங்க. எந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய ஸ்டேட் வேறு, நம்ம ஸ்டேட் வேறு. அதனால் தாராளமாக நம்ம தமிழ் ஆளுங்களை கண்டுபிடிக்கணும்.